டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ் ஈழம், அதாவது டிஜிடிஇ அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து சீனாவுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அமெரிக்காவை வந்து ஒரு மையமாக வைத்து உருத்திரகுமார் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் நடத்திட்டு இருந்தார். அந்த அமைப்பு வந்து இந்த டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம் இதை பத்தின ஒரு விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அமைப்பின் இப்ப இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை கண்டறிய முடியாத வகையில இருக்கு. அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சைனீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங், அதாவது சீன பல்கலைக்கழகம் ஒன்றோட வந்து அந்த பல்கலைக்கழகத்தோட இந்த அமைப்பு, அதாவது டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ் ஈழம், இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இது பண்றாங்க. அதுல வந்து ஒரு ஆய்வு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதை பத்தின ஆய்வு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழீழ அரசை நிறுவுவதற்கான சட்ட ரீதியான சர்வதேச ஏற்பாடுகள், அதனுடைய சவால்களை ஆராயும் உடைய நோக்கில் ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆளை நாங்க வந்து எதிர்நோக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் வந்து வெளியாகி இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது. எப்படி இது புதிதாக அப்ப அந்த அமைப்பு இன்னும் இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய பல கேள்விகள் வந்து இன்னைக்கு எழுந்திருக்கிறது. இதோட அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்தவ நாடுகள் இவங்களை மையப்படுத்தி தான் இந்த பிரிவினைவாதத்தை வந்து கிறிஸ்தவ நாடுகள் இங்கே வந்து இலங்கையில் ஏற்படுத்தினாங்க. அதுக்கு ஆதரவாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளையும் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு செய்ய கொடுப்பதற்காக பல காலங்களில் இந்திய அரசு முயன்றிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதுக்கு வந்து தடை கற்களாக இருந்தது வந்து இந்த கிறிஸ்தவ சர்ச்சுகள். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் அந்த பாலம் கட்டணும்னு வரும்போது அதை முதலாவது எதிர்த்தது யாருன்னா கொழும்பு பிஷப்பும் மன்னார் பிஷப்பும் யாழ்ப்பாணம் பிஷப்பும் தான் அதை முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்னா எக்காரணம் கொண்டு தமிழன் நன்னாயிடக்கூடாது, அவன் நல்லா இருக்கான், அவன் அந்த பிரச்சனையோடய இருந்தால் தான் நாங்கள் எவ்வளோத்தையும் மதம் மாற்றி அதுக்கப்புறம் நாங்கள் அதிலிருந்து தனிநாடை பிரிச்சுப்போம், அப்புறங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் அவங்க கொண்டு சேர்த்துப்போம். இந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இன்னும் இதே விஷயம் வந்து நமக்கு வடகிழக்கு மாநிலங்களில் நடந்து, இதை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஷேக் ஹசீனா வந்து அந்த பர்மா, இந்தியா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியை வைத்து தனிநாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதை சொன்னாங்க. நீங்கள் இதே விஷயத்த அந்த அர்ஜுனன் ராமநாதன்கக்கூடிய எம்பி பேசினார். அதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அவரை வரவேற்றது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினார்கள். அவர் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் வந்து அரசியல் கருத்துக்களையும் தெரிவித்தார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மரியாதையுடன் அவரை திரும்பி அனுப்பிச்சு விட்டது ஒரு ஜோசப் விஜய் அரசு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நான் அந்த நேரத்தில் இதே செய்திகளில் நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டேன். யாழ்ப்பாணம் பகுதிகளில் முன்னாடி நம்ம ஊரில் NCBHன்னு ஒன்று இருந்தது, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ன்னு. அது எப்படின்னா, அந்த காலத்தில் ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் அவங்க சிந்தனையை விதைவிப்பதற்காக அதை நடத்தினாங்க. நம்ம ஊரில் ஊராக அதுக்கு வந்து இந்த புத்தக இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு புத்தக கண்காட்சியை வடக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்து பக்கத்தில் அந்த சீன அமைப்பு பண்ணுவதற்கான அனுமதியை அந்த இலங்கை அரசு கொடுத்தது. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டிக்குள்ளே சீனர்களை அவர்கள் விட்டதில்லை. அனுரா அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களை விட்டார்கள். ஏன்னா இவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரர். இப்போ சீனா வந்து இப்போ வந்து இலங்கையில் வந்து அதிக கவனம் காட்டுது. எப்படின்னா, ராஜபக்சே வந்து இல்லை ஹம்பன் தோட்டா ஹார்பர், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு இதாக பண்ணுறோம். இப்போ வடகிழக்கு பகுதிகளில் நிறைய சீன ப்ராஜெக்ட்ஸ் வருது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பல ப்ராஜெக்டுகளில் பல சீனா எக்ஸ்பர்ட்ஸ் தான் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க சீனா அந்த ப்ராஜெக்ட் வேலையை பார்க்குறதையும் கூட இந்தியாவை வந்து உளவு பார்க்கும் வேலைகளையும் நிறைய செய்து வருகிறார்கள். இந்த செய்தியை நம்ம பலமுறை ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ரேடியோ கூட அவங்க சைனா வச்சு பண்றாங்க. சைனா வச்சு அவங்க பண்ணக்கூடிய ஒரு இது கூட நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் பண்ணக்கூடியதை பண்ணிக்கிட்டு இதை பற்றி நம்ம ஏற்கனவே செய்திகள் சிந்தனைகளில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ என்ன ஒரு ஷிஃப்ட் வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு குரூப் சர்ச்சோட இருக்கு. இப்போ இலங்கையில் ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கிற அனுரா அரசு வந்து நிறைய தமிழர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு போக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு வருது. இப்போ அதை பயன்படுத்தி எப்படி வந்து மறுபடி வந்து உள்ள நுழைவது, இப்போ சீனா அந்த வேலையை பார்க்குது. இதெல்லாம் அமெரிக்கா முன்னாடி செய்து கொண்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வேட்டிக்கன் அந்த காலத்தில் செய்து, உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் செய்த வேலை, ப்ராட்டஸ்டன்ட் ஆகட்டும் சரி, ரோமன் கேத்தலிக் ஆகட்டும் சரி, பல நாடுகளில்
இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியது அவர்களுக்குள்ள வழக்கம். இப்போ பாருங்களேன், நம்ம ஊர்ல இந்த செர்கியோ அகார் சப் நேஷனலிசம், ரீஜனல் நேஷனலிசத்தை பத்தி பேசின அப்படி விஜய்கிட்ட பார்க்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ பாருங்க, அதுல ஒரு அரசியல் பாருங்க. இங்கிருந்து போயிட்டு காஷ்மீர் அது இந்தியாவோட ஒரு பார்ட், அப்புறம் லே லடாக்குக்கு போனார். அங்கே பேசின உடனே உடனே பாகிஸ்தான்காரன் அவரை இது பண்ணார். உடனே அங்கே சைனாக்காரன் அதை கண்டித்தான். அதனால் நாங்கள் வந்து யாருக்குமே விரோதிகள், நாங்கள் வந்து வி ஆர் க்ளோஸ் டு இந்தியா அப்படின்னு இவர் மேலே ஒரு ஆப்டிக்ஸ் பண்ணுறாராம். இந்த ஆப்டிக்ஸ் அங்கே பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே உள்ள வெளியுறவு நேரம் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இவர் சப் ரீஜனல் நேஷனலிசத்தை பேசுகிறாரு. அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்க நாட்டில இருந்து வரக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனி ஆப்ரேட் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்தியாவுக்கு விரோதமான போராட்டங்களை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்டால் அல்கோரிதம் சரியா இல்லை, அதனால தான் பிரைம் மினிஸ்டரே அதை ஆஃப் பண்ணிடுச்சு. அப்போ அல்கோரிதம் எழுத தெரியாதவனை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியை நடத்தலாமா? கண்டிப்பா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு. என்ன ஏன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? இல்லைங்க, எங்கள் டிரைவர் சரியா வண்டி ஓட்டலை. அப்போ வண்டி ஓட்ட தெரியாதவனை டிரைவராக போட்டாச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த கம்பெனி அந்த வேலைக்கு எடுத்தவனெல்லாம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். கண்டிப்பா. அப்போ அல்கோரிதம் எழுத தெரியாதவனை வச்சு நீ கம்பெனி நடத்தினா இதனால வர்ற பாதிப்பு எவன்ஜா சந்திக்கிறது? அப்போ அந்த கம்பெனியை வேலையா ஜோலியை முடிக்கணும் நியாயத்துக்கு. ஸோ அப்படி அமெரிக்கா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்து வந்தது, இன்னைக்கு செய்து வருகிறது. இன்னைக்கு இதே வேலையை இன்னைக்கு சைனா வந்து இன்னைக்கு இந்த வேலையை செய்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து அங்கே ஒரு கம்யூனிஸ்டுக்குள்ள ஒரு வலுவான ஒரு பிடி இருக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சைனீஸ் ப்ராஜெக்ட் வடகிழக்குல வருது. இன்னும் சொல்ல போய் நம்ம தமிழ்நாட்டில் ஷாஜஹான் ஒருத்தர் மந்திரியா இருக்காரு. இவரை வந்து ராஃப் ஹக்கீம்னு ஒருத்தர் போய் இடையில வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் வேற பல முஸ்லீம் லீகை சார்ந்தவர்கள் இவர் பல நாடுகள் எல்லாம் போய் பார்த்தாரு. இவர் மலேசியாவுக்கு போகும்போது இந்த கிரசன்ட்டுங்க ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு இந்த வண்டலூர்ல, இந்த ஜூவுக்கு பக்கத்துல. அந்த யூனிவர்சிட்டிக்காரர் தான் அவருக்கு வந்து அங்க மலேசியால பல ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாகலாம் நமக்கு தகவல் வருது. அவர் அந்த மாதிரி பலரெல்லாம் இவர் உலகம் முழுக்க சந்தித்து வருகிறார். இவங்க இந்த இலங்கை தொடர்புல வருது இல்லை, அதாவது நமது ஷாஜஹான் யாரோட டச்சில் இருக்காரோ இலங்கையில, அவங்களெல்லாம் அங்க உள்ள சைனீஸ் அம்பாசடர்கிட்ட வந்து உதவி வாங்குறாங்க. இந்த விஷயத்தையும் நம்ம ஸ்ரீ டிவியில ஏற்கனவே பண்ணியிருந்தோம். இப்போ இதோட நீங்க எதை வச்சு பார்க்கணும்னா, இப்ப சமீபத்துல இந்த ஒரு மாநாடு நடந்துச்சு, அதாவது தொண்டர்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களே, அது என்னது? அது திருமாவளவன் மாநாடு. அந்த மாநாட்டுல வந்து தீர்மானத்துல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, தனிநாடு தான் தீர்வு அப்படிங்கக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும், அதுக்கப்புறம் வைகோ என்ன சொல்றாரு, வன்னி அரசு தான் ஈழத்தின் அமைச்சர் அப்படிங்க. தமிழீழத்துக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வேணுங்கிறதே ஒரு தீர்மானமாகவும் அதுல அவங்க கொண்டு வராங்க. அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்ப இதுல வந்து கம்யூனிஸ்ட் வந்து வெளியில இருந்து ஆதரவு, அப்போ கிறிஸ்தவ ஆதரவு ஆல்ரெடி இருக்கு. இப்ப அடுத்தது கம்யூனிஸ்ட்காரனையும் உள்ள கொண்டு வரணும். ஏற்கனவே முஸ்லீம் லீக்காரனுக்கு பாகிஸ்தான் எம்பசி சைனா எம்பசியோடு இலங்கையில தொடரும். MMM மிஷனரி மார்க்சிஸ்ட் முஸ்லீம் ஆக்சிஸ் தெளிவாயிடுச்சா? தமிழ்நாட்டில் அதுக்குள்ள ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த தொடர்புகள் இருக்கா? அங்க இப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிறதா? கம்யூனிஸ்ட் உதவியுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கா? இந்த ஆட்சியில முஸ்லீம் லீக் அங்கம் வகுத்துக்கிறதா? இந்த ஆட்சியை நடத்துபவர் கிறிஸ்தவரா? கூட்டி கணிச்சு பாருங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா இருக்கும். அதனால இந்த செய்தி இங்கக்கூடியது வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கு கேட்குறாங்கங்கிறது அல்ல, ஒரு அடுத்த ஒரு நரேட்டிவ் செட்டிங்கான தொடக்கம். இது இந்திய அரசு இதை எப்படி பார்க்க போகிறது என்று எனக்கு தெரியல. ஏன்னா நானும் பல அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கேன். ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்குள்ள காரணங்கள் பலர் என்கிட்ட சொல்றாங்க. அதை எப்படி சாதிப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு வேகம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தூதரகத்திலேயோ இல்லை சீன தூதரகத்திலேயோ இருக்கக்கூடிய வேகம் இந்திய தூதரகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு உதவி நம்ம இந்தியா இலங்கைக்கு செய்ததுக்கு அப்புறம் கூட அதை வச்சு உங்களால வந்து இன்னைக்கு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னா தூதரகத்தின் தோல்வியாக நான் பார்க்கிறேன். இது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்பது
ஒரு சர்வதேச பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களுக்கு ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமாக பிற்காலத்தில் இலங்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் விக்டிம் யாராக இருக்கும்னா நம் தமிழகமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.